ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அலமீலன். இன்றைக்கி தென் மாவட்டங்கள்லாம் பேர் பெற்று விளங்கக்கூடிய ஐயா சொடலையோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு இடத்துல இருக்கிற குறிப்பிட்ட ஒரு சாமியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க. திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டான் பக்கத்தில் இருக்கிற வெங்கடாச்சலபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற வன்னியடி சொடலை அவரோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அது எப்படி ஸ்டார்ட் ஆகுங்கிறத முதல்லேருந்து கதையை சொல்கிறேன். இன்னொரு காலத்தில் சீவலப்பெரிய ஆண்ட சீவலப்பெரிய மகாராஜா அவரோட மாடு கண்ணெல்லாம் மேய்க்கிறதுக்காக ஆள் வச்சுருக்காரு. அவர் பேர் வந்து ஐயப்ப கோனார். அப்படி மாடெல்லாம் மேய்க்கும்போது ஒரு காராம் பசுவானது கண்ணு ஈனுது. அந்த பசுவானது அதோட கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்க மாட்டேங்குது. ஒரு நாள் தினத்தில் அது பால் கொடுக்கல அப்படின்னோடனே என்னன்னு சொல்லிவிட்டு ஐயப்ப கோனார்கிட்ட கேட்காரு. அப்படி ஐயப்ப கோனார்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது மகாராஜான்னு சொல்லவும், உமக்கு எப்படியா தெரியாமல் இருக்கும், நீர் தானையா மாடு போய் பற்றிட்டு போகிறாரு, மேய்ச்சிட்டு வரையாரு, உமக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மகாராஜா கேட்குறாரு. ஐயப்ப கோனார் சொல்கிறார், ஐயா மகாராஜா, அறிய நான் இது நாள் வரைக்கும் ஒரு சொட்டு பால் கறந்து விற்றது கிடையாது. என்ன நீர் சந்தேகப்படுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி இது வரைக்கும் நடந்தது எப்படி வேணாலும் இருக்கட்டும், இன்னைய தினத்தில் அங்கே என்ன ஆச்சு, பால் ஏன் எங்கே போகுதுன்னு நீர் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு விட்றாரு. சரின்னு சொல்லிவிட்டு ஐயப்ப கோனாரும் அன்னைக்கு தூங்காமல் முழிச்சிருந்து பார்க்குறாரு. அப்படி தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு முழிச்சிருந்து பார்க்குறாரு மாடு வைக்கிற இடத்துல. அப்படி கங்கை கொண்டானில் வந்து மாடெல்லாம் அமர்த்தி இருக்கும்போது கங்கை கொண்டான் தென் கரையில் ஒரு இங்கஞ்செடி மூட்டுக்குள்ளே அந்த காராம்பசுவானது போகுது. அங்கே போய் அங்கே இருக்க வட்டப்பாறையில் தன்னால் பால் சுரக்குது. இவர் இந்த மூட்டுக்குள்ளே போகும், என்னடா மூட்டுக்குள்ளே போகுதுன்னு சொல்லிட்டு பதுங்கி வரும் போகிறார். போய் பார்க்கும்போது அங்கே வட்டப்பாறை இருக்குது, அதில் பால் சுரக்குது. இதை பார்த்தவர் மகாராஜாவை கூப்பிட்டு வந்து காட்டுறாரு. காட்டும்போது அந்த இடத்துல பால் உறைஞ்சிருக்கு. மகாராஜாவும் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு இதில் ஏதாவது தெய்வம் இருக்கா, என்ன ஏதுன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு குறி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிமார்கிட்ட கேட்கும்போது மந்திரிமார் சொல்கிறாரு, ஆம்பளை வந்தால் பொய் சொல்லிட்டு போயிடுவான், அதனால் பொம்பளை ஜோசியக்காரி தான் ஒழுங்காக சொல்லுவாள். அதனால் மகாராஜா இந்த பக்கத்தில் வல்லநாடு அப்படிங்கிற இடத்துல வள்ளி குரத்தின்னு ஒருத்தி இருக்கா, அவள் உங்கள் உத்தக்குறி சொல்லுவான்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, அதனால் அவளை கூட்டு வரேன்னு சொல்லவும், சரிப்பா கூட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மகாராஜா சொல்கிறாரு. அதுபடி அவங்க போய் அவளை கூட்டு வராங்க. கூட்டு வந்து குறி பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கிறது சிவனும் பார்வதியும், அதாவது கைலாசநாதரும் ஆனந்தவள்ளியும் அப்படிங்கிறது தெரியுது. உங்களுக்கு கண்கட்ட காலத்தில் கண்ணு ஒளி கொடுக்கறதுக்காக இந்த தெய்வங்கள் வந்திருக்கு, அதனால் இந்த தெய்வத்தை நீங்கள் கோயில் கட்டி கும்பிட்டிங்கன்னா உங்களை நல்லபடியாக வாழ வைப்பாங்க அப்படின்னு அந்த வள்ளி குரத்தி சொல்கிறா. ராஜாவும் ஏற்றுக்கிட்டு அந்த தெய்வங்களுக்கு கோயில் கட்டுறாரு. அப்படி கோயில் கட்டி முடித்து கோயிலை பார்க்கும்போது ஒரு கொடிமரம் இல்லாமல் அந்த கோயில் அழகாக இல்லை. அதுக்காக ஆசாரிமாரையும் கொத்தனாரையும் கூப்பிட்டு போய் கொடிமரம் வெட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் எல்லா விதமான சாமானும் வாங்கிக்கிட்டு கொடிமரம் வெட்டுறதுக்கு கிளம்புறாங்க. அப்படி போகிறப்போது அவங்க வீட்டை விட்டு கிளம்பும்போதே கெட்ட சகனங்கள்லாம் நடக்குது. அவங்க போகும்போது வாழாத குமரி ஏத்தால வாரா, எண்ணெய் கடை செட்டியார் ஏத்தால வராரு, ஒருத்தி விறக சுமந்துட்டு ஏத்தால வாரான். இப்படி ஒவ்வொரும் கெட்ட சம்பந்தமாக நடக்குது. இதை பார்த்தவங்க நம்ம தெய்வத்துக்கு தான் கொடிமரம் வெட்ட போகிறோம், அதனால் அந்த சகனெல்லாம் பார்க்க தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு நினைப்பில் சரி போவோம்னு சொல்லிவிட்டு கிளம்பி வராங்க. அப்படி வந்து குற்றாலத்தில் வந்து கொடிமரம் தேடி பிடிச்சி வெட்டுறாங்க. அப்படி வெட்டி முடிக்கும்போது அந்த கொடிமரத்தை வந்து இழுக்க ட்ரை பண்ணுறாங்க, அது வரமாட்டேங்குது. அப்போ வந்து அங்கே ஒரு ஐயர் வராரு, பட்டர் வந்து வராரு. அவர் வந்து சொல்கிறாரு, எப்பா இந்த மரத்தில் 21 தேவதை இருக்குது, நீ இப்படி இந்த தெய்வத்தை ஆணையை கொண்டு வந்தாலும் இந்த மரத்தை இழுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லுதார். இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வெள்ளம் வந்து வருது, மழை அதிகமாக பெய்யுது, அங்கே வெள்ளம் பெருக்கெடுக்குது. மரம் வந்து அங்கே இருந்த கெசத்துக்குள்ளே சாயும் அந்த கெசத்தில் வெள்ளத்தில் அடிச்சுட்டு வருது மரம். இவங்களும் அதுக்கு பின்னாடியே வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மரத்தை அவங்களால பின்தொடர முடியல. அந்த அன்றைக்கி மரத்தை விட்டுட்டு எப்படி இருந்தாலும் இது நம்ம தெய்வங்களுக்காக நம்ம ஊர் வந்து சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மரத்தை விட்டுட்டு வந்துடுறாங்க. மரத்தை விட்டுட்டு ஊருக்கு கிளம்பி வராங்க. இப்படி மரம் எங்கே வருதுன்னா வெங்கடாச்சலபுரத்தில் வந்து நிற்கிது. அங்கே வந்து ஐயமார் தெருவில் 2 ஐயர், வல்லாளகண்ட சுப்ப ஐயரும்
சீதாராம் ஐயரும் நம்ம மரம் வெட்டுறதுக்கு பைசா இல்லையே, நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், வீட்டில் உத்தரம் போடுறதுக்கு பைசா இல்லையே, மரம் வாங்குறதுக்கு பைசா இல்லையே, நிலம் விடுறதுக்கு பைசா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி வல்லாலகண்ட சுப்பையர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆற்றுல வெள்ளை சத்தம் கேட்குது, இரைச்சல் சத்தம் கேட்கும். என்னன்னு சொல்லிட்டு வெளியே போய் பின் கதவை திறந்து போய் பார்க்குறாரு. அப்போது அந்த கொடிமரம் அவரோட வாசல் முன்னாடி அந்த பக்கத்தில் வந்து நிற்கிது. சரி, மரத்தை பார்க்குறாரு. அந்த வெள்ளத்தில் மரம் இழுத்துட்டு வந்திருக்கிறதையும் மரம் பின்னாடி வந்து நிற்கிறதையும் பார்க்குறாரு. எப்பா பெரிய மரமாக இருக்குது, இந்த மரம் இருந்தால் உத்தரமும் போட்டுடலாம், நிலையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அந்த மரத்தை இழுத்து கொண்டு வந்து இவரோட கொல்லைப்புறத்து வாசலில் கட்டி வைக்கிறார். கயிறு போட்டு கட்டி வைக்கிறாரு. கட்டி வச்சுட்டு இவர் உறங்க போயிடுறாரு. இந்த கொடிமரம் வந்ததோ வச்சதோ அவள் வீட்டில் இருக்கிற ருக்குமணி ஆச்சிக்கு தெரியாது, அவரோட பொண்டாட்டி ருக்குமணி ஆச்சிக்கு தெரியாது. அவள் காலையில் எப்போதும் போல் புறவாசலுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு வரான். அப்படி தண்ணி எடுக்கிறதுக்கு வரும்போது இந்த கொடிமரம் கிடக்கிறது இது கொடிமரம்னு தெரியாமல் அந்த மரத்தை தாண்டி போய் தண்ணி எடுக்க போயிடுறான். அப்படி தண்ணி எடுத்துட்டு தண்ணியை கோரி அவள் நிமிரும்போது அவள் கழுத்தில் போட்டிருக்க நகையெல்லாம் அந்த குடத்துக்குள்ளே விழுது. அவள் போட்டிருந்த நகையெல்லாம் அந்த குடத்துக்குள்ளே விழுது. குடத்துக்குள்ளே விழவும் ஐயோ நகை விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு கையை விட்டு தேடி பார்க்குறா. நகை கைக்கு அகப்படலை. சரி, வீட்டுக்குள்ளே போய் பாத்திரத்தில் ஊற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பாத்திரத்தில் ஊற்றி பார்க்கா. பாத்திரத்தில் ஊற்றி பார்க்கும்போது அதுலேயும் அகப்படலை. அந்த அன்றைக்கி ஒரு துணியை கட்டி அந்த பாத்திரத்தில் இருத்து பார்க்குறா. அதுலேயும் நகை கணக்கு தெரில. ஐயர்கிட்ட போய் சொன்னவும் சரி அம்மா கவலைப்படாத, நகை தானே போனால் போகட்டும், சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் அவளுக்கு தேர்தல் சொல்கிறாரு. சொல்லி முடித்து அவள் எப்போதும் போல் ஐயருக்காக சாப்பாடு பண்ணுறா. சாதம் வைக்கும்போது அந்த சாதத்தில் மண்டவோட காங்குறான். மண்டவோட காங்கவும் இவங்க ஏன்னா ஐயமாரு அசைவம் சாப்பிட மாட்டாங்க. மண்டவோட காங்கவும் அவளுக்கு கை காலெலாம் உதற ஆரம்பிக்குது. சரின்னு சொல்லிட்டு இது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த மண்டவோட்டை தூரம் எடுத்து வச்சுட்டு சாப்பாட்டை ஐயருக்கு கொண்டு போய் வைக்கிறாள். வைக்கும்போது அவள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சாதத்தில் காலெலும்பு கையெலும்பு எலும்பெல்லாம் வருது. எலும்பை பார்த்தவர் இது என்னடா இது எலும்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துடுறாரு. அந்த அன்றைக்கி சரி சாப்பாடு தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி நினச்ச ஆச்சி தோசையாவது இவருக்கு ஊற்றி கொடுப்போம்னு சொல்லிட்டு தோசை மாவு எடுத்து தோசை ஊற்றுறா. தோசை ஊற்றும் போது தோசை மாவில் தீ பிடிக்குது. அங்கே கட்டியிருக்க தொட்டிலில் தீ பிடிக்குது. என்னடா இது ஆகாததெல்லாம் நடக்குதே அப்படின்னு யோசித்த ஆச்சி ஐயரும் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வீடு கட்டுறதுனால யாராவது எதாவது செஞ்சுருப்பாங்களோ, கந்திஷ்டி பட்டிருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறவங்க சரி ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி ஒரு மந்திரவாதியை கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற ஊரில் சங்கரம்பிள்ளை அப்படிங்கிறவரை தேடி வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு வெங்கடாசலபுரம் போய் பார்க்கும்போது இவர் வந்து சொலவை எடுத்து திருநீத்தை பரப்பி பார்க்குறாரு. எப்போதும் குறி பார்க்குறது போல் சும்மா நார்மலாக பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அங்கே இருந்த சாமி சொடலை வந்து அதை சொலவை எடுத்து அவர் அடிக்கிறார். செவிட்டிலே ஒரு கொடு சப்புன்னு ஒரு கொடு கொடுக்காரு. இவர் செவிட்டில் அடி வாங்கினோன்னே ஏதோ பெரிய தெய்வம் போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை விட்ட கூடின மையை எடுத்து கட்டி அதுக்கடுத்து குறி பார்க்க ஆரம்பிக்கிறார். இப்படி பார்க்கும்போது இந்த தெய்வங்கள் வந்ததும் ஒரு கொடிமரத்தை எடுத்து கட்டினதும் இந்த தெய்வங்கள் இப்போ இவற்றை நிலையம் கட்டு நிற்கிறதும் தெரியுது. இதை வந்து ஐயர்கிட்ட சொல்கிறாரு. சொல்லவும் ஐயர் வந்து சொல்கிறாரு, எனக்கும் இந்த தேவதைக்கும் ஆகாது. நாங்கள் வந்து சிவனை கும்பிட்றவங்க, பெருமாளை கும்பிட்றவங்க, சைவம் கும்பிட்றவங்க. இந்த தெய்வமும் அசைவம் கலந்த தெய்வம். இந்த தெய்வத்தை எங்களால் கும்பிட முடியாது. அதனால் இந்த தெய்வத்தை எனக்கு நீங்கள் கெட்டி கொண்டு போயிருங்க. இந்த தெய்வம் எனக்கு வேண்டாம், இந்த தெய்வத்தை பிடிச்சி அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு. சொல்லவும் சங்கரம்பிள்ளை எப்பா என்னால் முடியாது, நான் கும்பிட்றது என் குலதெய்வம் ஐகோர்ட் மகாராஜா, அதனால் இவரும் சுடலை, அதனால் நான் இவரை அடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரம்பிள்ளை சொல்கிறாரு. சங்கரம்பிள்ளை அப்படி சொல்லவும் ஏன் சங்கரம்பிள்ளை அப்படி சொல்கிறாருன்னா, ஏன்னா சொல்லையை பற்றி அவருக்கு தெரியும், நம்மளோட குடும்பத்தையே அழிச்சிடுவார், நம்ம கும்பிட்ற தெய்வமும் அவர் தான் அப்படிங்கிறதுனால அவர் மாட்டேங்கிறார். இந்த ஐயர் என்ன பண்ணுறாருன்னா இவரை கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறார். நீர் என்னையா மாத்திரம் படிச்சிருக்காரு, நீ என்னையா மை படிச்சிருக்காரு, இந்த 21 தெய்வத்தை பிடிச்சி உங்களால் அடைக்க முடியலன்னா நீர் என்ன மாத்திரம் படிச்சாரு, என்ன மை படிச்சாரு,
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவருக்கு கோவம் வந்து, நான் இந்த தெய்வத்தை பிடிச்சி அடைச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த தெய்வத்தை பிடிச்சி அடைக்க நினைக்காரு. அப்படி அடைக்க நினச்சி பச்சை கலையத்தில் அந்த தெய்வங்களை பிடிச்சி அடைக்கிறாரு. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அவர் அழைக்க அந்த தெய்வம் வந்து அடப்படுது. அப்படி அடப்படும்போது 2 தேவதை மட்டும் அடப்படலை. ஐயா வன்னியடி சோழலையும் சப்பானி மாடனும் அகப்படலை. இவர் நினைக்கிறாரு, இத்தனை தெய்வத்தை பிடிச்சி அடைச்சாச்சு, 2 தெய்வம் தானே அகப்படலை, இது ஐயர்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட போய் சொல்லும்போது ஐயர் சொல்கிறாரு, இத்தனை தேவதையை பிடிச்சி அடைச்ச உம்மால இந்த 2 பிடிக்க முடியலையே, நீ இதெல்லாம் என்ன மை படிச்சாரு மாந்திரம் படிச்சாருன்னு சொல்லிட்டு திருப்பியும் அவரை கோவப்படுத்தும் போது திருப்பி இவங்களை பிடிச்சி அடைக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு இவர் பார்க்குறாரு. சங்கரம்பிள்ளை பார்க்கும்போது ஐயா மாயாண்டி நினைக்கிறாரு, இப்படி நம்மளை பிடிச்சி அடைக்க நினைக்கானே இவன் குடும்பத்தை அழிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமங்கலம் வராரு. இப்படி ஆறுமங்கலம் வரும்போது சங்கரம்பிள்ளையோட மனைவி 8 மாதம் கர்ப்பமாக இருக்கான். இன்னும் குழந்தை பிறக்கிறதுக்கு 2 மாதம் இருக்குது. இவன் நம்மளை இப்படி இடைஞ்சப்படுத்தானே அப்படின்னு நினச்ச மாயாண்டி அவள் உடம்புல அவள் கூடு இருக்க அவள் ரத்தத்தை அப்படியே குடிக்கிறாரு. குடித்து அவளை கொல்றாரு. கொன்ன உடனே அவள் செத்த செய்தி சொல்லி அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே உள்ள ஒருத்தன் துப்பு பிடிச்சி இவர் சங்கரம்பிள்ளை எங்கே போனார் அப்படின்னு துப்பு பிடிச்சி வெங்கடாசலபுரத்துக்கு குறிப்பாக்க போனது தெரிஞ்சோடனே வெங்கடாசலபுரத்துக்கு வந்து சொல்கிறாரு, ஐயா நீ இப்படி சோறு கண்ட இடம் சொக்கான்னு இருந்துட்டேற, உங்கள் பொண்டாட்டி இறந்து போயிட்டால அப்படின்னு சொல்லவும் இவர் அடித்து புலம்பி ஆறுமங்கலம் வந்து தான் பொண்டாட்டியை குளிப்பாட்டி எடுத்து அழுது புலம்பி அடக்கம் பண்ணுறாரு. அடக்கம் பண்ண கிடத்தான் யோசிக்காரு, நம்ம இங்கேருந்து அந்த சொடலையை பிடிச்சி அடைக்கணும்னு நினச்சோம், அதனால தான் அவர் தான் கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை தப்பு செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுறாரு. நம்மளால் எப்படி நம்ம பொண்டாட்டி உயிர் போயிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. இப்படி இருக்கும்போது இந்த வன்னியடி சோழலில் அங்கே இருக்க ஐயர்கிட்ட வந்து இடைஞ்ச பண்ணுறாரு. நீ எங்களெல்லாம் பிடிச்சி அடைச்சி அனுப்பிட்டா நீ நிம்மதியாக இருந்துடலான்னு நினச்சியா? எங்களெல்லாம் பிடிச்சி அனுப்பிட்டா நீ நிம்மதியாக இருந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. நீ எங்களுக்கு அசைவ படப்பை போட்டு கும்பிடுவியானா உங்களை உன் குடும்பத்தை வாழ வைக்கிறேன் வளர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லைன்னா உன் குடும்பமே இல்லாமல் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐயர் பயந்துக்கிட்டு நம்மளால் அசைவம் போட்டு கும்பிட முடியாதுன்னு நினச்சவங்க அவங்க வீட்டில் வேலை பார்க்குற யாதவர்களை கூப்பிட்டு கோங்கமாரை கூப்பிட்டு வெங்கடாசலபுரத்தில் 7 வீட்டு வளவுக்காரங்க கோங்கமார் அவங்கள கூப்பிட்டு, ஐயா இப்படி நம்ம ஊருக்கு இப்படி ஒரு தெய்வம் வந்திருக்கு, அந்த தெய்வம் என்கிட்ட அசைவ படைப்பு கேட்குது, நாங்கள் ஐயமாரை அசைவம் சாப்பிட மாட்டோம், அதனால் நீங்களும் எங்கள் கூட பங்கு சேர்ந்துக்கோங்க, நீங்கள் அசைவம் போட்டு கும்பிடுங்க, நான் சைவம் போட்டு கும்பிட்றேன், நீங்கள் 10 ரூபா போட்டால் நானும் 10 ரூபா போடுறேன், 2 பேரும் சேர்ந்து அந்த கொடையை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு. அந்த 7 வீட்டு வளவுக்காரங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு சரி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்துக்கு நிலையம் போட்டு அங்கே சித்தாத்துக்கு தென் பகுதியில் ஐயா வன்னியடி சோழலைக்கும் 21 தேவதைகளுக்கு நிலையம் போட்டு ஐயா சப்பானி மாடசாமிக்கு நிலையம் போட்டு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தெய்வ இருக்க இடத்துல வன்னி மரம் இருந்ததுனால அவருக்கு வந்து வன்னியடி சோழலை அப்படிங்கிற நாமம் கொடுத்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆடி மாதத்தில் 2வது செவ்வாயில் கால் நாட்டி 3வது செவ்வாயில் கொடை நடத்தி இப்படியாக கும்பிட்டு வராங்க. இன்ன வரைக்கும் அந்த மக்களை முடித்த பூ வாடாமல் பறித்த பூ போல் அவ்வளவு அழகாக வச்சு வாழ வைக்கிறார் ஐயா மாயாண்டி. 7 தலைமுறையாக அண்ணன் தம்பி போல் இன்ன வரைக்கும் ஐயமாரும் கோங்கமாரும் சேர்ந்து அந்த கோயில் கொடை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கதையை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லி முடிச்சிட்டேன். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கதையில் மீட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், தயவு செஞ்சு கமெண்ட். பை ஃப்ரெண்ட்ஸ்.